ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சைக்காலஜிக்கல் டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் வந்து ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை ஹெரிடிட்டி? ஹெரிடிட்டி அப்படின்னா நேச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கிற சில விஷயங்கள். அதாவது அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து முப்பாட்டங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிறது தான் என்னது ஹெரிடிட்டி. அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபேக்டராக தான் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு கண் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நமக்கு வரவங்க கண் வந்து அதே போல் தான் இருக்கும். ஸோ மூக்கு இப்படி தான் இருக்குன்னா அதே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பரு இருக்குது, அவங்களுக்கு மறு இருக்குது அப்படின்னா அதே மாதிரி வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு அப்படி இருந்து இருக்கும். ஸோ அதான் என்னது ஹெரிடிட்டி வந்து கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். நர்ச்சர் அப்படின்னா என்விரான்மெண்ட். நேச்சர் அப்படிங்கிறது ஹெரிடிட்டி, நர்ச்சர் அப்படின்னா என்விரான்மெண்ட். இது வந்து நேச்சர் அண்ட் நர்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்காகவும் கேட்கலாம். ஸோ நர்ச்சர் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட். இது வந்து கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்டிங்காக இருக்கும். அது ஒரு சின்ன குழந்தைங்க வந்து முதலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அது அவங்களோட என்விரான்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹோம், அடுத்து வந்து ஒரு தேட்டர் கூட்டிகிட்டு போகலாம், ஒரு பார்க் கூட்டிகிட்டு போகலாம், ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம். அதெல்லாம் வந்து அவங்க என்விரான்மெண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்க, ஸோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் காலேஜ், அப்புறம் வந்து வேலைக்கு போகிற இடம். ஸோ இது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். பட் ஹெரிடிட்டி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். ஓகேவா? அது வந்து கிடைச்சது தான் கிடைக்கும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் ஜாயிண்ட்லி டிட்டர்மைன்ட் பை ஒன்ஸ் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஒருத்தவங்களோட டெவலப்மெண்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும்னா ஹெரிடிட்டியையும் என்விரான்மெண்ட்டையும் பொறுத்து இருக்கும். ஏன்னா இந்த ஹெரிடிட்டியை பொறுத்து தான் க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் டெவலப்மெண்ட் வந்து ஹெரிடிட்டியையும் என்விரான்மெண்ட்டையும் பொறுத்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்துடலாம், வாட் இஸ் மீன் பை ஹெரிடிட்டின்னு பார்த்துடலாம். ஸோ ஹெரிடிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டாலிட்டி ஆஃப் பயாலஜிக்கலி டிரான்ஸ்மிட்டட் ஃபேக்டர்ஸ். பயாலஜிக்கலாக நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற ஃபேக்டர்ஸ் தான் என்ன சொல்கிறோம், ஹெரிடிட்டி. தட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி. நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது ஹெரிடிட்டி. இப்போ வந்து ஒரு தாத்தாவோ பாட்டியோ ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னா பிறக்கிற பிள்ளைங்க வந்து குண்டாக தான் இருக்கும். அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாங்க. இல்லை முன்னாடி வந்து ஒல்லியாக இருக்காங்க, அவங்க தாத்தா பாட்டிலாம் ரொம்ப ஒல்லியாக தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹெரிடிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் ஒல்லியாகவே பிறப்பாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் சில பேர் வந்து குண்டாகவே ஆக மாட்டாங்க. இது வந்து ரொம்ப பெரிய கவலை. அதாவது சில பேருக்கு குண்டாகிறது கவலைனா நம்ம ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாக ஆக மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதே வந்து இன்னொரு கவலை. ஸோ இதெல்லாம் வந்து பயாலஜிக்கலி டிரான்ஸ்மிட்டட் ஃபேக்டர்ஸ், நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி. நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து அந்த ஹெரிடிட்டி தான். ஸோ எவ்ரிதிங் த சைல்டு begets biologically from his parents belongs to heredity. ஸோ ஒரு சைல்டு வந்து அவன் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அவனோட பாடி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவன் வந்து அட்டைன் பண்ணுறான். த சைல்டு இன்ஹெரிட்ஸ் த traits and characteristics of his parents and forefathers through chromosomes. ஸோ ஒரு சைல்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒருத்தன் வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அமைதியான பையன், ரொம்ப சூட்டியான பையன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏதோ அவங்க கேரக்டர்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் அவங்க ஃபோர்ஃபாதர் கிட்ட இருந்து தான் வரும். ஸோ எதில் வரும் அப்படின்னா த்ரூ குரோமோசோம்ஸ் அட் த டைம் ஆஃப் கன்செப்ஷன். ஸோ கன்செப்ஷன் அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இன்பில்ட் ஆகிடுது. ஸோ அது வந்து குரோமோசோம்ஸால் தான் இன்பில்ட் ஆகுது. குரோமோசோம்ஸ் அதுலேருந்து எதில் இருக்கும் அப்படின்னா குரோமோசோம்ஸ் வந்து ஜீன்ஸில் தான் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரியல் ஜெனட்டிக் யூனிட்ஸ். அந்த ரியல் ஜெனட்டிக் யூனிட்ஸில் தான் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த குரோமோசோம்ஸ் மூலமாக தான் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்பில்ட் ஆயிடுது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட் வந்து ஹெரிடிட்டியை டிட்டர்மைன் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த சைல்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஹெரிடிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது த டேர்ம் என்விரான்மெண்ட் influences belonging to different categories which affect the growth process of the individual, making him what he is. ஒரு டேர்ம் என்விரான்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் தான் ஒரு குழந்தையோட என்ன சொல்கிறது நிறையா கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும், பிஹேவியர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். ஒரு குழந்தை வந்து ஒரு சண்டை போடுற குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இன்பில்ட்டாகவே அந்த சண்டை போடுற தாட் வந்து உள்ளே வந்துடும். அந்த தாட்டு வந்து அந்த மாதிரியே அவனும் வந்து வெளியே போய் சண்டை போடுவான். அவன் சண்டையே பார்த்து வளர்ந்துட்டே இருந்தானா அவனும் போய் சண்டை தான் போடுவான். இப்போ ஒரு குழந்தைய வந்து ரொம்ப திட்டுறீங்க, ரொம்ப அடிக்கிறீங்க அப்படின்னா அது வளர வளர என்ன செய்யும் அப்படின்னா மற்றவங்கள்ட்டையும்
ரொம்ப கோவமாக தான் நடந்துக்கிறோம். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்களாலையும் அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்தும் தான் ஒரு குழந்தையோட க்ரோத் ப்ராசஸ் வந்து அமையுது. ஸோ அந்த க்ரோத் ப்ராசஸ் தான் மேக்கிங் ஹிம் வாட் ஹீ இஸ். அவன் வந்து யார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது அவனை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதில் ஹெரிடிட்டியில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. த ஜீன்ஸ் ஆர் கேரியர்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டியை வந்து கேரி பண்ணிட்டு வர்றது ஜீன்ஸு. ஸோ ஜீன்ஸ்குள்ளே தான் குரோமோசோம் இருக்குது. ஈச் குரோமோசோம் ஹேஸ் ஜீன்ஸ். ஸோ குரோமோசோம்ஸில் தான் ஜீன்ஸ் இருக்குது, ரேஞ்சிங் ஃப்ரம் 20,000 to 42,000. ஸோ ஒரு குரோமோசோமில் எத்தனை ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னா 20,000 to 42,000 ஜீன்ஸ் இருக்குது. ஸோ த ரிடக்ஷன் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால்டு மியோசிஸ். ரிடக்ஷன் ஆஃப் குரோமோசோமை மியோசிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து கேட்கலாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெர்ம் ப்ளஸ் ஓவம் எக் அப்படிங்கிறத ஜைகோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து அந்த வேர்டு ஜைகோட் அப்படிங்கிற வேர்டு வந்து கேட்கலாம். ஸோ அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட், வாட் இஸ் த கன்க்ளூஷன்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெரிடிட்டி இன்டு என்விரான்மெண்ட். ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் நமக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது வந்து ஜான் பியாஜெட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக்ஸ் வந்து நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை இதை விட இன்னும் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா புக்கை பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.